ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் மேக வெடிப்பு காரணமாக 3 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதற்கான காரணம் பற்றி விளக்குகிறார் இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன். வணக்கம் பாலச்சந்திரன் சார். சார், பாம்பனில் மேக வெடிப்பு ஏற்பட்டதற்கு என்ன காரணம் சார்? அதாவது நமக்கு அங்க குமரிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி இருக்கு. அதே மாதிரி அரபிக்கடல் சைட்லயும் அந்த பக்கத்துலயும் கேரளா ஒட்டியுள்ள பகுதியிலையும் ஒரு வளிமண்டல மேல சுழற்சி இருக்கு. இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தில் நம்ம பாத்தீங்கன்னா குறுகிய காலகட்டத்துல தான் அந்த நிகழ்ச்சி இருக்கு. இப்ப கடந்த சில தினங்களாகவே வடகிழக்கு பருவமழை அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுல நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல நிறைய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. இந்த நிலையில இன்னைக்கு 11:30 மணி மதியம் 2:30 மணி அளவில் மேகக்கூட்டங்கள் ஒன்றன் ஒன்றாக குறுகிய அளவில் உருவாகி கிழக்கிலிருந்து மேற்காக அந்த குறிப்பாக பாம்பன் பகுதியை ஒட்டி கடந்து போயிருக்கு. அதன் விளைவாக மழை நடந்திருக்கு. சார், இந்த மேக வெடிப்பு பாம்பனில் மட்டும் ஏற்பட்டதற்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதாவது குறிப்பா அந்த இடம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பகுதியில் இப்போது வடகிழக்கு பருவமழை இருந்துகிட்டு இருக்கு. அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஏன் உருவானதுங்கிறது காரணம் இப்போ இன்னும் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது என்ன காரணம், அந்த ஏரியா முழுக்க நார்த் ஈஸ்ட் மான்சூன் இப்ப ஆக்டிவா இருக்கு. அதுல மேகக்கூட்டம் எங்க தெர்மோடைனமிக் ஸ்டேட்டை பொறுத்து இருக்கும். வெப்ப இயக்கவியலுடைய அடிப்படை தன்மை, வளிமண்டலத்துடைய தன்மை எப்படி இருக்கு, எங்க காற்றுடைய போக்கு, குவிதல் மற்றும் காற்றில் ஈரப்பதத்தோட குவிதல், இதையெல்லாம் பொறுத்து அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கும். சார், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்த நேரம் வரைக்கும் இந்த அறிவிப்பு பொருந்தும்? எவ்வளவு மணி நேரம் மழை தொடரும்? நம்ம இப்ப கடந்த 2 தினங்களாகவே இந்த பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. தொடர்ந்து ரெட் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எச்சரிக்கை மழை அளவு பொறுத்து மட்டும் இல்ல, தாக்கத்தின் விளைவுகளையும் கணக்கு எடுத்துக்கிட்டு சொல்றோம். கடந்த தினங்களாக பார்க்கும் பொழுது எல்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 குத்து அந்த மழை பகுதிகளில் நிறைய மழை நிகழ்ந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால் அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்து வரக்கூடிய நாளைக்கு அதிகாலை வரை, நாளைக்கு காலையில 8:30 மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாய்ப்புகள் இது எல்லா இடத்திலும் 20 சென்டிமீட்டருக்கு மேலதான் நிகழும்னு சொல்ல முடியாது. 16-15 சென்டிமீட்டர் இருந்தாலும் அது குறைவா இருந்தால் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால் அது சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நினைக்கிறார் சுபாஷ், என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க, விவரங்கள்? அந்த ராமநாதபுரத்தில் பார்த்தோம்னா நம்ம இப்போ பாலச்சந்திரன் சொன்னது போல் குறுகிய காலத்திலேயே அதிக கனமழை ஆயிருக்கு, கிளவுட் பஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தனியார் வானிலை ஆய்வாளர்களும் அதே போல் இது சூப்பர் கிளவுட் பஸ்ட்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த நிலைமையை கண்காணிப்பதற்காக மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு அறையில் டைரக்டர் தலைமையில் அவங்க எப்பொழுதும் போல அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எங்கெங்கெல்லாம் நீர் தேங்கி இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் மக்கள் அவதியுற்றிருக்கிறார்கள், மக்களை எவாக்குவேட் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்படி ஒரு நிலை இல்லை. அப்படி இருந்தாலும் நாங்கள் முகாம்கள்லாம் தயார் நிலையில் இருக்கு. அவங்க உடனடியாக அங்கே வீடுகளுக்குள் தண்ணி வந்தவங்களுக்கெல்லாம் அங்கே மாற்றி அமைக்கிறோம். தண்ணீர் இப்போ மழை இல்லாத காரணத்தினால தண்ணீர் வேகமாக வடிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் அது கடல் மட்டத்திலிருந்து கடலை நோக்கி தண்ணீர் வேகமாக செல்லக்கூடிய பகுதியாக இருப்பதால் மழை நீர் வெகு விரைவில் வடிந்து விடும் என்பதை பேரிடர் துறையின் நம்பிக்கையாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில் தற்போது மழையும் இல்லை என்ற காரணத்தினால் அவ்வப்போது எங்கெங்கெல்லாம் இந்த தண்ணீர் தேங்கி அதை அகற்றக்கூடிய பணிகளை தொடர்ச்சியாக அவங்களும் காட்சிகளாக, புகைப்படங்களாக சமூக வலைதளங்களையும் நம்மளுக்கும் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே மக்கள் பயப்பட வேண்டாம். தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணிகளை மாவட்ட நிர்வாகத்தை முழு தீவிரமாக முடுக்கிவிட்டு தீயணைப்புத்துறை, அதே போல அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதே போல மாவட்ட நிர்வாகம் எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் இங்க இருக்கக்கூடிய மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. சுபாஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். வணக்கம். ராமநாதபுரம் போன்ற வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டம் 10 மணி நேரத்தில் 41 சென்டிமீட்டர் மழை, மேக வெடிப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மழை சற்று ஓய்ந்திருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய தகவல்கள்? அடுத்தடுத்து மழை எந்த அளவுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார்? அதாவது பாத்தீங்கன்னா கடந்த 2-3 தினங்களா டெல்டா மாவட்டங்கள்ல அந்த கடலை ஒட்டிய பகுதிகளில் இந்த மாதிரி நம்ம பெரிய மழை நிகழ்வுகள் பார்த்துருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு இல்லைனாலும் வேதாரண்யம், கோடிக்கரை பகுதிகளில் கடந்த சில ஒரு 3 நாட்களா கிட்டத்தட்ட ஒரு 30 சென்டிமீட்டருக்கு மேல மழை பல இடங்களில் பதிவாச்சு நாகப்பட்டினம் மாவட்டத்துல. அதோட தொடர்ச்சி தான் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்துல சில இடங்கள்ல மேகவெடிப்பின் மூலம் 30-40 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. வானிலை படிவங்களை வச்சு பார்க்கும்போது ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றுதான் அதோட பீக்கா
வானிலை படிவுகள் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு. அது இன்று நடந்திருக்கு. திரு ஸ்ரீகாந்த், தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த இடத்திலிருந்து களத்திலிருந்து செய்தியாளர் வீரகுமார் மீண்டும் இணைகிறார். வீரகுமார், வரலாறு காணாத மழையை ராமநாதபுரம் மாவட்டம் சந்திச்சிருக்கு. 125 ஆண்டுகளில் இல்லாதவர்களுக்கு பாம்பன் பகுதிகளில் 28 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறதா சொல்றாங்க. என்ன நிலவரம் வீரகுமார்? உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழை பெய்திருக்கிறது. அதாவது ராமேஸ்வரத்தில் மட்டுமே 41 சென்டிமீட்டர் கனமழையும் வாமனில் 26 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இப்பகுதிகளில் அதிக கனமழை பெய்ததன் காரணமாக சின்னப்பாலம், பாமன், தங்கச்சிபுரம் உள்ளிட்ட பகுதியில் அனைத்து வீடுகளிலுமே தண்ணீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமமடைந்தனர். தற்போது சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மழை தற்போது குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக தேங்கியிருந்த மழை நீர் தற்போது கடலுக்கு எட்டிவிடப்பட்டு அப்பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் ராமநாதபுரத்தில் காலை 10 மணிக்கு இரவு பெய்த கனமழையின் காரணமாக ராமநாதபுரத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது மழைநீர் தேங்கி தற்போது பொதுமக்கள் அவதியடைந்து வந்தனர். அதாவது மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பாரதி நகர், மாவட்ட ஆட்சியர் வளா உள்ளிட்ட பகுதியில் அனைத்திலுமே மழைநீர் தேங்கியது. சாலையில் இரு ஓரங்களிலும் மழைநீர் தேங்கியதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமடைந்தனர். இதன் காரணமாக பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்தும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது மழை சுமார் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிறுத்தியதன் காரணமாக மழை நீரான வடிகால் வழியாக வடிந்து சென்றிருக்கிறது. இது குறித்து பாரநகர் பகுதியை சேர்ந்த மக்கள் நம்ம இருக்கிறார். அவரை நம்ம கேட்கலாம். சார், இது வரைக்கும் இந்த மாதிரி மழை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் பார்க்கல. அதிகமான மழை வருஷத்துக்கு பிறகு சரியான மழை வருகின்றனர். ஒரு சில பகுதிகளில் மழைநீர் தேங்கி வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. இந்த இரவு நாளைக்குள் மழைநீர் வடியும் எதிர்பார்க்கலாம். மேக வெடிப்பு காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் வரலாறு காணாத மழையை சந்தித்திருக்கிறது. 125 ஆண்டுகளில் இல்லாதவர்களுக்கு பாம்பன் பகுதியில் மட்டும் 28 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது. ராமேஸ்வரத்தில் 41 சென்டிமீட்டர் மழை, 10 மணி நேரத்தில் 41 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதே போல காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை 36 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. வரலாறு காணாத கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வீரகுமார் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.